ஏபிஜே அப்துல் கலாம் வந்து 2005 எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் பாலிசி 2030 கொடுத்தார். எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் பாலிசி. அப்போ எரிசக்தி துறையில் நம்ம எந்த நாட்டையும் சார்ந்திருக்கக்கூடாது, நம்மளே உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு. ஹைட்ரோவில் எவ்வளவு எனர்ஜி, நியூக்ளியரில் எவ்வளவு, விண்டில் எவ்வளவு, சோலாரில் எவ்வளவு, அடுத்து ரெனியூபிள் எனர்ஜியில் எவ்வளவு, அப்புறம் பயோடீசல், பயோஃபியல், இத்தனை பிளானையும் கொடுத்தது எப்போ தெரியுமா? 2005. 15 ஆண்டுகளுக்குள்ளே அதை நிறைவேற்றுங்க, 2030க்குள்ளே எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் 2030 அப்படின்னு கொடுத்தாரு. அதை செயல்படுத்தியிருந்தால் அன்றைக்கி நம்ம வந்து ஆயிலுக்காக அமெரிக்க அதிபர்கிட்ட அடிமை சாசனத்தில் கையெழுத்து போட தேவை இருந்திருக்காது. ஜார்ஜ் புஷ் வரும்பொழுது அப்துல் கலாம் சாரும் நானும் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் பை 2030 எப்படி இந்தியா அடைய போகுதுன்னு ப்ரெசன்டேஷன் கொடுத்தோம். அந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்ச உடனே புஷ் ரொம்ப வியந்து பாராட்டினார் அப்துல் கலாம். நீங்கள் யுவர் நாட் அ பிரசிடென்ட் அலோன், யுவர் அ சயின்டிஸ்ட், யுவர் அ கிரேட் பர்சன், யூ ஆர் ஒன்லி திங்கிங் அபவுட் எனர்ஜி செக்யூரிட்டி, நவ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் இன் 2005 அப்படின்னு ரொம்ப பாராட்டி, இதெல்லாம் யார் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்ட உடனே அப்துல் கலாம் சார் என்னைய காமிச்சார் பின்னால். ஆல் திஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபெலோ அப்படின்னு. உடனே புஷ் வந்து கூப்பிட்டு என்னை கை கொடுத்து பாராட்டினார். ஓகே, பாராட்டி என்னை பற்றி ஃபுல்லாக கேட்குறாரு. கேட்டு ஃபோட்டோ எடுத்து தான் விட்டார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய திட்டத்தையே இந்த அரசுகள் தொடர்ந்து வந்த காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பிஜேபியாக இருக்கட்டும், யாருமே இதை செயல்படுத்தலை.